கடுமையான வறட்சி, வேலையின்மை கடுமையாக நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய ஏராளமான துறைகளில் காலி பணியிடங்கள் என்பது நிறைய இருக்குது. அதை உடனடியாக நிரப்புவதற்கு இந்த அரசாங்கம் வந்து வழிவகை செய்யணும். நுண்கடன் வந்து எல்லா கிராமங்களையும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்ந்து காட்டு திட்டத்தின் கீழே அவங்களுக்கு உரிய நிதியை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையில் புதிய வசதிகளை உருவாக்கணும், போதுமான மருத்துவர்களை நியமிக்கணும், செவிலியர்கள், நர்சுகள் உள்ளிட்ட எல்லாரையும் நியமிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டாயம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கோரிக்கையாக அந்த பட்ஜெட்டில் வலியுறுத்த விரும்புகிறோம். அதேமாரி இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்குது. இந்த பகுதியில் வேளாண் கல்லூரி அமைத்தால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய காலத்தில் விவசாயம் சார்ந்த தொழிலை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு, மதிப்பு கூட்டுதல் உள்ளிட்ட தொழில்களை தொடங்குறதுக்கு அது வந்து ஒரு சாதகமாக இருக்கும். தமிழக அரசு வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை சார்ந்த பொருட்களுக்கு உண்மையான அதுக்கு வரியை குறைவு பண்ணி, மத்திய மாநில அரசு இரண்டுமே வரியை குறைத்து விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்தாதான் நாங்கள் விவசாயம் மேற்கொண்டு செய்ய முடியும். இல்லாட்டி தொடர்ந்து நாங்கள் நஷ்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை சரி பண்ண வேண்டியது மாநில அரசோட கடமை. தமிழக அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் அதை சேர்த்து NPKRL இயக்க ஆவணம் செய்யணும். தமிழக அரசுல கடந்த 4 வருடமாக பருத்தி கொள்முதல் செய்யப்படவே இல்லை. அதனால இந்த நிதிநிலை அறிக்கையில சேர்த்தாதான் 1/10 கன்ஃபார்ம் வருவது. முதலாக சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற அந்த நிதிநிலை அறிக்கையில் கோயில், மடம், ஆதீனம், அறக்கட்டளை இடங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்களை அதிகமாக விவசாயத்தில் ஈடுபடுத்துறதுக்கான புதிய அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறோம். அதுக்கு வந்துட்டு இளைஞர்களுக்கு ஒரு 5 முதல் 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குற மாதிரியான சில விவசாய திட்டங்கள் அறிவிச்சா நல்லா இருக்கும். அது மாதிரி ட்ரோன் வசதிகள், ட்ரோன் இயக்கங்கள் மற்றும் டிஜிட்டல் விவசாயம் போன்ற விஷயங்களை வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் எடுத்துட்டு போறதுக்கு அறிவிப்புகள்ல இருந்ததுன்னா விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். பல்வேறு விவசாயம், பண்ணை குட்டை, அடுத்தது மாடு வளர்ப்பு, நெல் வளர்ப்பு, கரும்பு, நெல், எள்ளு, தென்னை, இந்த மாதிரி வாழை, அந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாய திட்டங்களை வந்துட்டு இதுல வந்து அறிவிப்புல பட்ஜெட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நெல் கொள்முதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலையா இது வரைக்கும் இந்த மாநில அரசு கொடுத்துட்டு இருக்க தொகையை உயர்த்தி வழங்குறதுக்கு இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இன்றைய அமெரிக்கா ஈரான் போர் சூழல் காரணமாக பெட்ரோல் விலை, டீசல் விலை, அனைத்தும் எரிபொருள் விலையெல்லாம் அதிகமா ஏறிட்டு இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்கள் விலையும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விலையெல்லாம் அதிகமாகவே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வருகிற பட்ஜெட் தாக்குதலை வந்து இதை வந்து விலையை வந்து குறைக்கணும். தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆவின் பாலுங்கிறாங்க. ஆவின் பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் கேட்டுக்கிறேன்.